அழகான பசுமையான காட்டில் சூரியன் பிரகாசமாக தெரிஞ்சது. மரங்கள் எல்லாமே காற்று அடித்ததுனால வேகமாக ஆடிட்டு இருந்தது. பறவைகளோட இனிமையான சத்தம். அந்த காட்டில் ஒரு சிறிய எறும்பு இருந்துச்சு. அதோட பேர் அன்பு. அன்பு ரொம்ப பெரியவன் கிடையாது, வேகமானவனும் இல்லை. ஆனால் அவன்கிட்ட ஒரு சிறப்பான பண்பு இருந்துச்சு. அவன் எப்பவுமே நேர்மையாக இருந்தான். அன்பு தினமும் தன் எறும்பு நண்பர்களோட சேர்ந்து உணவு எடுப்பதற்காக வெளியே வருவான். ஒரு சிறு தானியம் கிடைச்சா கூட அதை சுமந்துட்டு தன் எறும்பு வீட்டுக்கு எடுத்துட்டு போவான். ஒரு நாள் காலையில் அன்பு தனியாக நடந்து போயிட்டு இருந்தான். அப்போ ஒரு பாறை பக்கத்தில் ஏதோ ஒளிரும் பொருள் கிடப்பதை பார்த்தான். அது ரொம்ப பளபளன்னு மின்னிட்டு இருந்தது. அன்பு ஆச்சரியமா, அடடா, இது என்ன இவ்வளோ அழகா மின்னுது, ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தான். ஆனா அது ஒரு தங்க நாணயம். அன்போட வாழ்க்கையில முதல் முறையா இப்பதான் பார்க்குறான். அன்பு சுற்றி முற்றி யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தான். ஆனால் யாருமே பார்க்கல. அன்பு ஒரு நிமிஷம் யோசனை பண்ணுறான். அன்பு கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு, இங்கே யாருமே இல்லை, இதை எடுத்த யாருக்கு தெரிய போகுது, இதை வச்சு ஒரு பெரிய சக்கரை மலையே வாங்கிடலாம், அதை வச்சு ஒரு மிட்டாய் கடை கூட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சந்தோஷமா அதை எடுத்து கையில் வச்சுக்கிட்டான். ஆனால் அப்போது அவன் அம்மா சொன்ன வார்த்தைகள் தான் அன்போட நினைவுக்கு வந்துச்சு. அவன் அம்மா சொல்லியிருப்பாங்க, நேர்மை என்பது எல்லா பொக்கிஷங்களிலும் சிறந்தது. ஆனால் அன்பு அந்த தங்க நாயத்தை பார்த்த அந்த நொடியில் அவன் அம்மா சொன்ன வார்த்தைகளையே மறந்துட்டான். அன்பு தீர்மானமா, இது எனக்கு சொந்தமானது இல்லை, இதை யாரோ தொலைச்சிருப்பாங்க, அவங்கள தேடி கண்டுபிடிச்சி இதை ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு அன்பு முடிவு பண்ணான். அந்த தங்க நாணயத்தை மெதுவாக அன்பு தள்ளிட்டு போயிட்டு இருந்தான். அது ரொம்பவுமே ஹீட்டாக இருந்துச்சு. போகிற வழியில் ஒரு வயசான ஆந்தையை அன்பு பார்க்குறான். ஆந்தையம்மா, இந்த நாணயம் உங்களோடதா அப்படின்னு அன்பு ஆந்தையம்மாட்ட கேட்குறான். ஆந்தையம்மா சொன்னாங்க, இல்லை செல்லம், இது என்னுடையது இல்லை, அங்கே நதிக்கரை பக்கத்தில் இருக்கிற வண்டு குடும்பத்துக்கிட்ட கேட்டுப்பாரு. அன்பு வண்டுகளை பார்க்கறதுக்காக நதிக்கரையோரம் போகிறான். அன்பு வண்டுக்கிட்ட, வண்டப்பா, இந்த நாணயம் உங்களுடையதா? வண்டப்பா அன்பு கிட்ட சொன்னாங்க, இல்லை, இது எங்களுடையது இல்லை, ஆனால் ராம முயல் இந்த மாதிரி ஒரு தங்க நாணயம் வச்சுருந்ததை பார்த்தோம், நீ ராம முயல்கிட்ட கேட்டுப்பாரு அப்படின்னு வண்டப்பா அன்பு கிட்ட சொன்னாங்க. அன்பு அந்த தங்க நாணயத்தை தள்ளிக்கிட்டு ராம முயலை பார்க்கறதுக்காக போணுச்சு. ஆனால் சாயங்கால நேரமே வந்துடுச்சு. அன்பு ராமு கிட்ட, ராமு, இந்த நாணயம் உங்களுடையதா? ராமு ஆச்சரியத்தோட, ஆமாம் ஆமாம், என்னுடையது தான், கேரட் விதைகளை வாங்குறதுக்காக இந்த நாணயத்தை நான் வச்சுருந்தேன், ஆனால் இந்த நாணயம் எங்கேயோ தொலைஞ்சு போயிடுச்சு, இதை தான் ரொம்ப நேரமாக நாங்கள் தேடிட்டு இருந்தேன். ராமு அந்த தங்க நாணயத்தை எடுத்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ராமு அன்பு கிட்ட, அன்பு, நீ சிறியவனாக இருந்தாலும் உன்னோட மனசு ரொம்ப பெருசு, உன்னுடைய நேர்மைக்கு ரொம்ப நன்றி. ராமு அன்புக்கு ஒரு சிறிய பொன்னிலை பதக்கம் தராது. அன்பு, இதை உன் நேர்மையின் நினைவா இதை நீ வச்சுக்கோ, இது தங்கம் இல்லை, ஆனால் உன் மனதை போல ஒளிரும். அன்பு ரொம்ப சந்தோஷமா அவனோட எறும்பு வீட்டுக்கு போகிறான். அங்கே எறும்பு நண்பர்கள் எல்லாருமே உற்சாகமாக கைத்தட்டுறாங்க. எறும்பு ராணி அன்பு கிட்ட, அன்பு, நீ யாருன்னு எங்களுக்கு காட்டிட்ட, உடல் சிறியதா என்பது முக்கியமல்ல, நேர்மையான இதயம்தான் முக்கியம். அன்பு இதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். அன்பு அந்த பொன்னிலையை எப்போவுமே அவன் கூடயே வச்சிருப்பான். அன்னையிலிருந்து அன்புவை நேர்மையான எறும்பு அப்படின்னு மற்ற எறும்புகள் எல்லாருமே கூப்பிடுவாங்க. குழந்தைகளே, நினைவில் வச்சுக்கோங்க, நீங்கள் எவ்வளவு சிறியவராக இருந்தாலும் நேர்மை உங்களை உலகில் பெரிய மனிதராக்கும். Please like, share and subscribe.